போகிறது ஒரு சைவ சமையல். இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலக்காடு ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 750 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா புளிச்ச தயிர். அரை முடி தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். வத்த மிளகா 8 வத்த மிளகா எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய். என்னோட மிளகா அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் நான் 8 நம்பர் எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு சிவப்பாக வரணுங்கிறதுக்காக வத்த மிளகாய் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நம்ம பச்சை மிளகாவும் எடுக்கலாம் ஃபுல்லாக. கருவேப்பிலை, தாளிக்க மஞ்சள் பொடி. இன்றைக்கி நான் பெருங்காயமும் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதுவும் எனக்கு கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம மோர் குழம்புல ஒரு வண்டர் வெஜிடபிள் யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் மோர் குழம்பை இந்த காயை கொண்டு செஞ்சுருக்கவே முடியாது. நம்ம அந்த காய் என்னன்னு பார்க்கலாமா? சரா, ஆமாம், தக்காளி வச்சு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் செய்த மோர் குழம்புல இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள்: எண்ணெய் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 வத்த மிளகாய், அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை. தக்காளியை இப்படி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் 4 தக்காளிங்கிறத 6 தக்காளியாக எடுத்துக்கலாம், சின்ன சைஸாக இருந்தால். இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணலாம். பெருங்காயத்தை முதல்ல இடிச்சுக்கலாம். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பெருங்காயத்தை நம்ம அப்படியே இதில் சேர்த்துடலாம். தூள் பெருங்காயம் இருந்தால் கூட நம்ம சேர்த்திக்கலாம். கொதிச்சு நல்லா தக்காளி மசிய வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மூணு நிமிஷம் ஆயிருக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. தேவைப்பட்டால் கரண்டியால் கூட நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஆனால் நல்லா மசிஞ்சிருக்கு 3 நிமிஷத்தில். இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை, தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்க இந்த மசாலாவை இதோட சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடலாம். திறந்தே விட்டு கொதிக்க விடலாம், இல்லாட்டா பொங்கி ஊற்றிடும். தண்ணி நல்லா சுண்ட கொதிக்க வைக்கணும், அப்போ தான் குழம்பு திக்காக வரும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம குழம்பு 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஸ்டவ்வை சிம் ஆக்கிட்டு நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்க தயிரை இதோட இப்போது சேர்த்துடலாம். தயிரை நான் இப்போ அப்படியே சேர்க்க போகிறேன்.
இனிமேல் ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும், இல்லாட்டா தயிர் தெரிஞ்சிரும். அதனால தான் நம்ம அரிசியும் வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ தட் அந்த சூடில் தயிர் திரையிற மாதிரி இருந்தாலும் அந்த அரிசி அது திரைய விடாமல் பார்த்துக்கும். லேசாக அந்த மசாலாவோட கலந்து அந்த தயிர் சூடானால் மாத்திரம் போகிறோம். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு நான் மொத்தமாக சேர்த்துடுறேன். தேவைப்பட்டால் இன்னமும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம குழம்பு பொங்க ஆரம்பிச்சிருச்சு சைட்லலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டலாம். தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கருவேப்பிலையை தாளிக்கலாம். தாளித்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.